ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024ஆம் ஆண்டிற்கான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா துலாம் ராசிக்கான வீடியோ. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத கிரகநிலை ஆராயும் போது உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 11ஆம் இடத்தில் லாபாதிபதியுடன் இணைந்து சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரகத்தோட இந்த ஆவணி மாதத்தின் தொடக்கத்தில் இருக்கிறார். ஆனால் இந்த ஆவணி மாதம் 8ஆம் தேதிக்கு பின்னர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் நீசமடையக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுதுங்க. அப்போ இந்த ஆவணி மாத கிரகநிலையானது உங்கள் ராசிக்கு யோகம் தானா அல்லது அபயோகம் தானா அப்படின்னாக்கா எப்பொழுதுமே மேலோட்டமான கருத்துக்கள் என்ன அப்படின்னாக்கா ஒரு ராசிநாதன் நீசம் பெற்றால் வலிமை குறைவு அப்படின்றதான் மேலோட்டமான கருத்துக்கள் கிடையாதுங்க. எந்த ஒரு கிரகம் நீசம் அப்படின்னாவே கொஞ்சம் வலிமை குறைந்ததுன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிரகம் என்ற நட்சத்திரம் தான் அந்த கிரகமாக இயக்கும் அப்படின்றது விதிங்க. அவர் நீசம் அடைஞ்சனாலலாம் எதுவும் நடக்க போகிறதுலாம் கிடையாது. அவர் நின்ற நட்சத்திர சாரநாதன் நீசம் பெறாமல் அஸ்தங்கனம் பெறாமல் 6, 8, 12 மறையாமலும் கேந்திர திரிகோணத்தில் இருந்துட்டால் அது யோகமே. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபாதிபதியுடன் ஆவணி மாதம் 8ஆம் தேதி வரலும் இருக்கிறார். அதுக்கு பிறகு 12ஆம் இடத்துல மறைய போகிறார். ஆனால் இந்த ஆவணி மாதமானது பார்த்தீங்கன்னா வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 16 தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் நான் சொல்கிறேன். இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதாவது ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி வரலும் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அதுவும் யோகம்தான். ஆகஸ்ட் 24க்கு பிறகு மீதமுள்ள காலகட்டங்கள் 12ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தாலும் அது யோகமே. ஏன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதி புதன் பகவான் உங்கள் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அந்த லாபாதிபதியும் அதில் ஆட்சி பலம் பெறார். வீடு கொடுத்த கிரகமும் நல்ல வலுவாக இருக்கு. அந்த சுக்கிரன் அந்த 12ஆம் இடத்துக்கு வந்தார் அப்படின்னாவே சூரியன் நட்சத்திரம் இருக்குங்க. உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் இருக்கு. அப்ப சூரியனோட நட்சத்திரத்துல லாபாதிபதி நட்சத்திரம் நிற்கிறாருங்க. ஒரு உண்மையான ஒரு கருத்துக்கள் நான் சொல்ல விரும்புறேன். நீங்க வேணா எதிர்பார்த்து பாருங்க. எந்த ஜோசியர் சொன்ன மற்றவங்க நீங்க சொல்றதை நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ எனக்கு தெரியாது. என்னோட கணிப்புல இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் போல வாழ்க்கையில ஒரு மாதம் கிடைத்தது மாதிரி தெரியல அப்படின்றதான் நீங்க சொல்ல போறீங்க. ஏன்னா இந்த ஆவணி மாத காலகட்டங்களானது உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட், திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமா இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பண வரவுகள், எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே கண்முன்னே நடக்கக்கூடிய காலகட்டங்கள். என்ன அலைகள் நீங்க எதெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்றீங்களோ அந்த அலைகள் எல்லாமே இந்த நேரத்தில் நடைபெறதை கண்குள்ளார பார்க்க முடியும். ஏன்னா உங்க ராசிநாதனான சுக்கிர பகவான் சூரியனின் நட்சத்திரத்துல பயணிக்க போறாருங்க. சூரியன் 9 கிரகங்கள்லயே பார்த்தீங்க அப்படின்னாக்கா தலையாய கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சூரியனின் நட்சத்திரத்துல இந்த கிரகம் பயணிக்கும் காலகட்டத்துல உங்க ராசிநாதன் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை பெறுவார். இந்த மாதத்தில் நீங்க எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், எதிர்பார்த்த விஷயங்கள் கண்முன்னே நடக்கக்கூடிய காலகட்டங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பண வரவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், அழியா சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், பழைய கடன்கள் எதாக இருந்தாலும் அதை அடைத்துட்டு புதுசாக வீடு மனை வாசல் வாங்கக்கூடிய யோகங்களும் வீடு மனை வாசல் கட்டக்கூடிய யோகங்களும் உருவாகுன்றீங்க. அதனால் இந்த மாத காலகட்டங்களானது ஒரு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நபர்களா இந்த துலாம் ராசி அன்பர்கள் இருக்க போறீங்கன்னு மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க. இந்த மாத காலங்களில் ஒரு கிரகம் 2 கிரகம் இல்லைங்க. சூரியன், புதன், சுக்கிரன். சூரியன் அப்படின்னா யாருங்க? உங்களுக்கு லாபாதிபதியாகவும் அவரே வரார். தந்தை காரகத்துவம் பெற்ற சூரியனாகவும் வரார். அரசாங்கத்தை குறிக்கக்கூடிய கிரகமாகவும் இருக்கிறார். ஆளுமை தன்மை பெற்ற ஒரு உயர்ந்த அதிகாரியாகவும் சூரியன் இருக்கார். அப்ப இந்த நேர காலகட்டத்தில் தந்தை வழி சொத்து சோகத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். உயர்ந்த அதிகாரிகளின் தொடர்புகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசாங்க ஆணை பிறப்பிக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். அதே போல பார்த்தீங்கன்னாக்கா நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை திட்டமிட்டு செயல்பட்டால் அந்த காரியம் கண்முன்னே நடந்துறத பார்க்க முடியும். அதை தடை போடுறதுக்கு யாரும் இருக்க மாட்டார். அரசாங்கத்தின் ஆதரவுகள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். அதில் புதன் பகவான் 9ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால
பத்திரப்பதிவுத்துறை, எழுத்துத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்கள் பணியை செய்யக்கூடிய விஷயங்களை பாராட்டி புகழ் கௌரவம் உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாகும். லாபாதிபதி லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கோட குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தொழில் மூலியமா லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள், தொழில் வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டங்கள், பணத்தட்டுப்பாடுகள் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களா இந்த ஆவணி மாத கிரகநிலையானது துலாம் ராசி அன்பர்களுக்கு இருந்துட்டு இருக்கு. அடுத்தது சுக்கிரன் கேதுவோடு இணையக்கூடிய காலகட்டத்தில் இந்த நேர காலகட்டத்தில் விநாயகப் பெருமான் வழிபாடு செய்கிறது விசேஷமான ஒரு பலன்களை தரும். சனி பகவானோட அமைப்பு, சனி பகவான் கேது போல பலன்களை கொடுப்பார், கேது பகவான் சனி பகவான் போல பலன்களை கொடுப்பார்னு இருக்குதுங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு விநாயகப் பெருமான் வழிபாடு செய்கிறது விசேஷத்தை கொடுக்கும். இது உங்களுக்காகவே உகந்த மாதிரி பாருங்க, யோகங்களும் இருக்கு, அந்த யோகத்தை அனுபவிக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான கிரக நிலைகளும் அடைவுகள் ஏற்பட்டிருக்கு. அது வரக்கூடிய இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளும் உங்களுக்கு சாதகமாக அமைகிறத பார்க்க முடியுதுங்க. ஏன்னா உங்கள் லக்னத்துக்கு யோகாதிபதியே சனி பகவான். அப்போ இந்த சனி பகவான் இந்த நேர காலகட்டத்தில் ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்துருக்கார். அதுலேயும் இந்த நேர காலகட்டத்தில் இந்த ஆவணி 1ஆம் தேதி என்றே சனி பிரதோஷமும் வர இருக்கு. ஆவணி 15ஆம் தேதியும் ஒரு சனி பிரதோஷம் வர இருக்குங்க. அதாவது சொல்லப்போனால் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி ஒரு சனி பிரதோஷமும், ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி ஒரு சனி பிரதோஷமும் வர இருக்குங்க. இந்த சனி பிரதோஷம் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பிரதோஷம். இந்த சனி பிரதோஷத்தன்று நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னாக்கா, உங்கள் வீட்டு அருகே இருக்கக்கூடிய சிவன் கோயில் சென்று அந்த சிவபெருமானுக்கு 1 லிட்டர் பால், 1 முழம் முல்லைப்பூ வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா முன்ஜென்ம பாவங்கள் விளக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். 12 வருடம் தொடர்ச்சியாக இந்த சனி பிரதோஷ வழிபாடுகளை கலந்துகிட்ட ஒரு மகிமையானது இந்த மாதத்தில் வரக்கூடிய 2 சனி பிரதோஷத்தையும் கலந்துக்கிட்டீங்கன்னா அந்த புண்ணியம் கிடைக்கும்ன்றது விதிங்க. அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னாக்கா, இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன வேலைகள் இருக்கோ இல்லையோ தெரியாது, தேதியை குறித்து வச்சுக்கோங்க. வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி என்று ஒரு சனி பிரதோஷமும், ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி ஒன்று சனி பிரதோஷமும் வர இருக்கு. அந்த பிரதோஷத்தன்று அருகில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போங்க, 1 லிட்டர் பால் வாங்கி கொடுங்க, 1 முழம் முல்லைப்பூ வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்துட்டு அர்ச்சனை பண்ணிட்டு, அர்ச்சனை பண்ண பால் வெளியில் வரும்போது ஊற்றினதை எடுத்து கொடுப்பாங்க. அதை நீங்கள் வாங்கி அருந்திட்டு வந்தீங்கன்னாக்கா, ஒருவேளை முன் ஜென்ம கருமாக்கள்னால நீங்கள் பாதிக்கப்பட்டு உங்கள் குடும்பம் கஷ்டப்பட்டிருந்தாலும் அந்த கருமாக்கள் முழுமையாக நீங்கக்கூடிய சக்திகள் இந்த 2 பிரதோஷத்துக்கும் உண்டு. அதனால் நீங்கள் போய் அதை வழிபாடு செய்துட்டு வர்றது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அது மட்டும் போதான்னு இந்த மாதத்திலேயே ஒரு விநாயகர் சதுர்த்தியும் வர இருக்கு. ஆவணி மாதம் 22ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி, அதாவது செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி என்றுங்க. அப்போ விநாயகர் சதுர்த்தி என்று விநாயகர் பெருமான வழிபாடு செய்வதன் விளைவாகவும் எதிர்காலத்தில் வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் எல்லாமே மிக விரைவாக அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும். அதனால் இந்த நேர காலகட்டத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு யோகமான ஒரு காலகட்டங்களாக காத்துட்ருக்கு. நீங்கள் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தி தரும் போல இருக்குங்க. அதனால் இந்த மாத காலகட்டத்தில் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி பயணத்தை நோக்கி எட்டக்கூடிய காலகட்டம் உருவாகும். 6ஆம் இடத்துல ராகு பகவான், 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கனால துலாம் ராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும் இந்த நேர காலகட்டத்தில் ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்புகள் பெறணும்னாக்கா வெளிநாட்டு வாய்ப்புகள் வீட்டின் வாயில் கதை தட்டக்கூடிய காலகட்டம் உருவாகும். வேலை இல்லாத இருக்கக்கூடிய நபர்களும் நிரந்தரமான வேலை வாய்ப்பு உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாகும். பொருளாதார நெருக்கடிகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பண வருவாய்கள் பல வழியிலிருந்து கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். தொழில் வளர்ச்சி, தொழில் மூலிமா லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். சொந்த பந்தத்தினால மன நிம்மதி, மன சந்தோஷங்கள் பெறக்கூடிய காலகட்டங்களும் உருவாகுன்றீங்க. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் செவ்வாயும் ஒரு யோகம் தான் சொல்லணும். ஏன்னா 3, 6ஆம் அதிபதி குரு பகவான் 8ஆம் இடத்தில் மறைந்தால் ஒரு யோகமான அமைப்பு தான். அவர் 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால பஞ்சனி சுகங்கள், கணவன் மணி உறவுகள் பலப்படுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். வெளிநாடு, வெளிமாநில தொடர்புகளும் உங்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சிகளை பெறும். குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால குழந்தை பேர் இல்லாத காத்திருக்கக்கூடியவர்கள் குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்ப ஒற்றுமை ஏற்படக்கூடிய காலகட்டங்கள். உங்கள் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் எதுவாக இருந்தாலும் இந்த நேர காலகட்டத்தில் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யக்கூடிய அமைப்புகளும் உருவாகுன்றிருக்குதுங்க. அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் இந்த செவ்வாய் குருவின் பார்வையானது சுகஸ்தானத்து பர இருக்கனால அழியா சொத்துக்கள் வாங்கணும், வீடுமனை வாசல் வாங்கணும், வீடுமனை வாசல் கட்டணும்னாக்கா கண்டிப்பாக இந்த மாத காலகட்டத்தில் வீடுமனை வாசல் வாங்குவதற்கும் வீடுமனை வாசல் கட்டுவதற்குமான ஒரு உகந்த காலகட்டமாக இருக்குது. இந்த மாத காலகட்டத்தில் முயற்சி எடுக்கிறது உங்களுக்கு பன்மடங்கு யோகத்தை கொடுக்குன்றீங்க. எது மறக்குறீங்களோ மறக்கலையோ தெரியாது. கண்டிப்பாக இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி பிரதோஷத்தன்று வழிபாடு செய்வதன் மூலமாக முன்ஜென்ம கர்மாக்கள் நீக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரமாக இருக்கும். முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம்.
துலாம் ராசி காலச்சக்கரத்தின் 7வது ராசியான துலாம் ராசிக்கு ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆவணி மாதம்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னா மங்கள மாதம், திருமண மாதம், திருமண சுப விசேஷங்கள் நிறைய நடத்தக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் மாதம். குடும்பத்தில் குதூகலமான மகிழ்ச்சிகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமா அந்த மாதம் இருக்குது. அதுலேயும் துலாம் ராசி அப்படின்னாலே காலச்சக்கரத்தின் 7ஆம் இடம், சனி பகவான் உச்சமாகக்கூடிய இடம், துலாம் ராசி அதிபதி சுக்கிரன். அப்ப இவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கிறோம். சுக்கிர பகவான் பாருங்க, ராசி அதிபதி சுக்கிர பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல ஆசைகள் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு நல்ல இடத்துல தான் சுக்கிர பகவான் இருக்கிறார். அப்ப சுக்கிர பகவான் இருக்கிறதுனால அவரோட சேர்ந்த சூரியனும் இருக்கிறார். 11 கூடையவர் 11லேயே ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய ஒரு நிலை. அடுத்து 9ஆம் இடப்படி பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் எப்படி இருக்கிறார் அப்படின்னா 11ஆம் இடத்திலே இருக்கிறார். அப்ப முக்கூட்டு கிரகங்கள் 9, 11 கூடையவர், லக்னாதிபதி எல்லாம் சேர்ந்து 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள், நினைத்த காரியங்கள் உடனுக்குடன் நடக்கிறது, அரசு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கிறது. ஆமா, நீண்ட நாள் நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல இடத்துல, அரசாங்க இடத்துல அருமையா இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு இந்த ஆவணி மாதம் ஏற்பட்டிருக்கு. அப்ப வேலை, தொழில் சார்ந்த, வியாபாரம் சார்ந்த விஷயம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். வேலை, தொழில், வியாபாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வேலைக்கு அதிபதி யாரு, தொழிலுக்கு அதிபதி யாரு அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். அப்ப வேலை, தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இந்த காலகட்டத்துல உங்களோட முயற்சி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா போகக்கூடிய ஒரு நல்ல மாதம். அரசு வேலையில இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். பிரைவேட் ஜாப்ல இருக்கவங்களுக்கு அவங்களோட வேலைக்கு அவங்களுக்கான உயர்வு இருக்குது, முன்னேற்றம் இருக்குது. என்ன விதமான முன்னேற்றம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாராட்டுக்கள் இருக்குது, கௌரவம் இருக்குது. அதே நேரத்துல அடுத்த ஸ்டெப்பு ப்ரமோஷன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அடுத்து பாருங்க தொழில். தொழில் சார்ந்த முதலீடுகளை அதிகப்படுத்தி முயற்சி செஞ்சவங்க அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றமான காலகட்டம். தொழில்ல நல்ல அபிவிருத்தி ஆகக்கூடிய நல்ல காலகட்டம், தொழில்ல முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டம், லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குது. வியாபாரம் சார்ந்த விஷயம் எப்படி இருக்குன்னா போட்டி பொறாமைகளை வென்றெடுத்து ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. ஆக மொத்தத்துல வேலை, தொழில், வியாபாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் துலாம் ராசிக்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம். சூரியன் 11ஆம் இடத்துல இருந்து அருள்பளிக்கிறார். ராசிநாதனும் அவர் கூட போயிருக்கிறார். ஒரு அருமையான காலகட்டம், ஒரு நல்ல காலகட்டம். அப்ப இந்த காலகட்டத்தை நீங்க பயன்படுத்திக்கணும் துலாம் ராசி அன்பர்களே. உங்களுடைய சுய சாதகத்துல, சொந்த ஜாதகத்துல என்ன லக்கணம், என்ன தசாபுத்தி நடக்குது. ராசி துலாமா இருக்கலாம், ஆனா லக்கணம் மாறி மாறி இருக்கும் சில பேருக்கு. 12 லக்கணத்துல எந்த லக்கணம் வேணாலும் வரலாம், ஆனா ராசி துலாமா இருக்கும். அதனால என்ன லக்கணம், என்ன நட்சத்திரம், என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு அதற்கு ஏற்றார் போல தொழில், வியாபாரம், வேலை சார்ந்த முயற்சிகளை திட்டமிட்டு செய்யுங்க. இது ஒரு சக்சஸ்ஃபுல்லான மாதம், வெற்றி பெறக்கூடிய மாதம், உயர்வடையக்கூடிய மாதமாக இருக்குது. உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையில, ஆசைகள் நிறைவேறக்கூடிய வகையில இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். உங்களுடைய ஜாதகத்தை சுய ஆய்வு பண்ணணும். தசாபத்தி அடிப்படையில் எப்படி இருக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய துலாம் ராசி அன்பர்கள் தான் நிறைய ஜாதகங்களை கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்ப ஜாதகங்களும் கொடுத்து பார்த்துருக்கீங்க. அந்த வகையில் நமது பாலசுப்ரமணியன் அருளால் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். அது மட்டும் இல்லைங்க, கூடுதலாக குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும்.
குடும்பம் எப்படி இருக்குது அப்படின்னா, துலாம் ராசியை பொறுத்தவரையில குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அப்ப குடும்பத்தை பொறுத்தவரை ஒன்றும் பெரிய சிக்கல்லாம் ஒன்றும் கிடையாது, நல்லா இருக்குது. அதாவது என்னன்னா 7 8ல் இருக்கிறார். அதனால என்ன நடக்கும்னா, கணவன் மனைவி ஒற்றுமை, கணவன் மனைவியில பேச்சுவார்த்தையில வாக்குவாதம் வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. ஆனா இருந்தாலும் அது பெரிய பிரச்சனையை உருவாக்கிறாது. சிறு சிறு கோபம் வரும். ஆமா, உங்களுக்கு பொருத்தமில்லாத செய்தியை அவங்க பேசுறது, அவங்களுக்கு பொருத்தமில்லாத செய்தியை நீங்க பேசுறது, அந்த மாதிரி இருக்கும். அதை நீங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதுனால மாத்திக்கங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு நல்லது. அடுத்து திருமணம் கைகூடுமானா குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அப்ப என்னன்னா, குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால குடும்பத்துல மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கணும், குடும்பத்துல ஒருத்தரை சேர்த்துக்கணும், திருமணம் நடக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. அப்ப வரன் தேடுங்க. அப்ப நீண்ட நாள் வரன் கிடைக்கல, இல்ல திருமணம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதுக்கு ஏற்பாடு இருக்கு, குருபலம் பெண்ணுக்கு இருக்குது அல்லது ஆணுக்கு இருக்குது, அது இல்லாம தசாபத்தி அமைப்புகள் நல்லா இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்துல திருமண ஒப்பந்தங்கள், திருமணம் பார்த்து முடிக்கிறது, கல்யாணத்துக்கான பேச்சுவார்த்தையை நடத்துறது எல்லாம் அருமையான காலகட்டம். ஆவணி மாசங்கிறது ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்துல திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த செஞ்சுக்கலாம். பிள்ளைங்களுக்கு காது குத்து, சில பேருக்கு சின்ன குழந்தைங்களுக்கு குலதெய்வ கோயில்ல முட்டை போட்டு ஒரு விசேஷமா கொண்டாடுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள், வீடு கட்டி குடி போறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல நீங்க செஞ்சுக்கலாம், நல்லா இருக்குது. அடுத்து வேற என்ன, மாணவர்கள் இளைஞர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, இலக்கை நோக்கி பயணம் பண்ணுங்க, டிஸ்டர்ப் ஆகாம போங்க. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது இலக்கை நோக்கி போறதுல, புத்தி தடுமாற்றம். 3ஆம் தரப்பு, அதாவது மாணவர்கள்னா நண்பர்கள், இளைஞர்னாலும் கூட வேலை பார்க்குறவங்க அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழப்பங்களை, டைரக்ஷனை மாற்றி விடுறது, இப்படிப்பட்ட பேச்சுவார்த்தைகள், பழக்க வழக்கங்கள்லாம் வந்து சேரும். அதனால உங்களுடைய எய்ம் என்ன, கோல் என்ன, அது சார்ந்த முயற்சியை பண்ணுங்க, கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா வெற்றி பெறுவீங்க. உங்களோட பிளான் படி நீங்க போங்க. இடையில உங்க பிளானை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டு போகாதீங்க. மற்றவங்களுக்காக, உங்களுக்கு சரினா அதுல சேஞ்சஸ் பண்ணுங்க, இல்லைன்னா வேண்டியது போங்க. வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். இல்லத்தரசிகள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஏற்கனவே பார்த்தோம். இருந்தாலும் செவ்வாய் பகவான் 8ல் இருக்கிறதுனால என்னன்னா, ஃபேமிலியில் ஒரு சின்ன சின்ன ப்ரெஷர் இருக்கும். ஆமாம், அது இல்லாமல் கோபம் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து பொறுமையாக அமைதியாக போகணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. அதுவும் குடும்ப உறவுகளில் கொஞ்சம் அனுசரித்து போகணும் அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு தேவை, அவசியம். அடுத்து ஹெல்த், உடல் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய் 8ல் இருக்காரு. அதனால என்னன்னா சின்ன சின்ன ப்ரெஷர் வரும். கொஞ்சம் சுட சுட சாப்பிட்றதுனால தொண்டை, வயிறு சார்ந்த புண்ணு, வயிறு சார்ந்த உபாதைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே நேரத்தில் கருத்து வேறுபாடு, டென்ஷன், ப்ரெஷர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அதை நீங்கள் பொறுமையாக அமைதியாக டீல் பண்ணிக்கணும். அடுத்து உணவு எடுத்துக்கல, காரமான உணவுகளை தவிர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. அடுத்து ஒரு லிமிட்டுக்கு மேலே தொழில், வேலை அமைப்புகள், வருமானம் சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சீனியர்ஸ்க்கெலாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ஜாபு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அது சம்பந்தமான முன்னேற்றத்தை பண்ணிக்கிட்டே போங்க, வெற்றி அடைவீங்க. ஆக மொத்தத்தில் துலாம் ராசி அப்படிங்கிறவங்களுக்கு குரு பார்வைன்னு பார்த்தோம்னா 2, 4, 12ஆம் இடங்களை குரு பார்க்கிறார். அதனால குடும்ப அமைவு, வீட்டுக்கு தேவையான வண்டி வாகனங்கள், வீடு வாங்குறது, இடம் வாங்குறத செய்யலாம். விரயம், சுப விரயமா குடும்பத்தில் பண்ணிக்கலாம். திருமண நிகழ்ச்சிகள், குடும்பத்தின் மங்கள நிகழ்வுகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைஞ்சிருக்கு. வாழ்த்துக்கள் துலாம் ராசி நேயர்களே. கால சக்கரத்தின் 7வது ராசியான
துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாசம் சாதகமா இருக்குமா இல்ல பாதகமா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா துலா ராசிக்கு வர வேண்டிய முதல்ல நட்சத்திரங்கள் நம்ம பார்த்துருவோம். அப்படி பாத்தீங்கன்னா செவ்வாயுடைய நட்சத்திரமான இன்னைக்கு சித்திர நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், அதன் பிறகு வரக்கூடிய ராகு பகவானுடைய அதாவது நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்கள், அதன் பிறகு வரக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரமான விசாகம் நட்சத்திரம் 3 பாதங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ஒரு ராசி, மிக ஒரு அற்புதமான ராசி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு துலா ராசி. இந்த துலா ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சுக்கிர பகவான். பொதுவா சுக்கிர பகவான் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நவகிரகத்திலேயே பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறவர் யாரு அப்படின்னா சுக்கிரன் தான். அதுக்குதான் பொதுவா யாரை கேட்டா உனக்கு என்னப்பா சுக்கிரத்தை சடிச்சிருச்சு அப்படின்றாங்க இல்லையா. உங்களுடைய அதாவது நான் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் இப்ப எங்க இருக்கிறாரு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப உங்க ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில வந்து இன்னைக்கு அவரு பகைப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படி பாத்தீங்கன்னா இந்த ஆவணி மாசத்துல கிரகங்கள் எந்தெந்த கிரகம் வந்து எந்தெந்த வீட்டுல எந்த தன்மையில இருக்கிறாங்கன்றது முதல்ல பார்த்துருவோம். அப்படி பாத்தீங்கன்னா அப்படின்னா ரிஷப ராசியில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குருவும் செவ்வாயும் நட்புல இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில உங்க ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் புதன் பகவான் பகையா இருக்கிறாரு. அதே மாதிரி வந்து சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் ஒளி கிரகமான சூரிய பகவான் ஆட்சியா இருக்கிறாரு இந்த மாசம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசியில வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் நட்புல இருக்கிறாரு. அடுத்தது கும்ப ராசியில வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து தன் சொந்த வீட்டுல ஒரு ஆட்சியா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேன ராசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு பகவான் வந்து பார்க்கும்போது அவரு இன்னைக்கு நட்புல இருக்கிறாரு. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல உங்க ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில அதாவதுன்றது வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இன்னைக்கு பகையாகி உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப 11ஆம் இடத்துல பகையாய் உட்காரக்கூடிய போது எதுல பார்த்தாலும் உங்களுக்கு 100% 11ஆம் இடம் லாபஸ்தானமா இருந்தாலும் ஆனா இன்னைக்கு பகையோட உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படி பகையோட உட்கார்ந்து இருக்கும் போது இந்த ஆவணி மாசம் கட்டான்றது முறையில பார்க்கும்போது 10ஆம் தேதி அன்னைக்கு என்ன பண்றாருன்னா சுக்கிர பயிற்சி ஆகுதுங்க. அந்த சுக்கிர பயிற்சி ஆகும்போது சிம்ம ராசியில இருக்கக்கூடிய அதாவது உங்க ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்து பார்க்கும்போது கன்னி ராசிக்கு வந்து அதாவது நீச்சம் அடைகிறார். அப்ப ராஜபங்கம் நீச்ச யோகம் சொல்லுவாங்க. அப்ப வந்து 12ஆம் இடத்துல வந்து மறைவு ஸ்தானமா இருந்தாலும் நீச்சம் அடைஞ்சு ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடையும் பொழுது அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த ஆவணி மாசம் 10 தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்குங்க. அடுத்தது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு புதன் பகவான் இப்ப வந்து பார்க்கும்போது 11ஆம் இடத்துல அவரு இன்னைக்கு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா 12ஆம் பாவகத்துக்கு அதிபதி 11ஆம் பாவகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரு இன்னைக்கு பகையா இருக்கிறாரு. அப்ப அந்த ஆவணி மாசம் 10ஆம் தேதி அவரும் என்ன பண்றாரு அப்படின்னா கட்டண முறையில் வந்து அவரு 12ஆம் இடத்துக்கு தன் சொந்த வீட்டுக்கு ஆட்சியா உச்சம் அடைஞ்சு உட்கார்றாரு. அப்படி உட்காரும் போது ஏன்னா வந்து மூலக்காரகன் அறிவுக்காரகன் நம்ம சொல்லக்கூடிய புதன் பகவான் வந்து தான் சொந்த வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு தருணம் 12ஆம் இடத்துல உங்களுக்கு மறைகிறதுனால பாத்தீங்கன்னா நிச்சயம் இந்த துலாராசியில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா கல்வியில நிறைய தடைகளை தான் கண்டிப்பா வரும். படிப்பு அவசரப்பட்டு நம்ம சேர்த்துட்டோமோ, வேற ஸ்கூல்ல சேர்த்திருக்கலாமோ, இப்படி பண்ணிருக்கலாமோ, அப்படி பண்ணிருக்கலாமோ, எவ்வளவோ யோசனைகள் எல்லாம் தோணும். இருந்தாலும் படிப்புல கண்டிப்பா கவனம் சேதரும். படிச்சாலும் படிச்ச படிப்புன்றது மைண்ட்ல அந்த அளவுக்கு இருக்காது. என்ன படிச்சாலும் நமக்குள்ளார பாத்தீங்கன்னா அந்த யோசனைகள் அதிகமா இருக்குமே தவிர அந்த வேலைக்கு தகுந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லை, வேலைக்கு தகுந்த கூலியும் இல்லை. மெயினா சொல்லணும் அப்படின்னா இந்த துலாராசியில பிறந்தவங்களுக்கு உழைப்புக்கு தகுந்த உயரவும் இல்லை, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாம நிச்சயமா போராட்டங்களோட தான் இருப்பீங்க. கிட்டத்தட்ட மே மாசம் 1ஆம் தேதிக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா மேச ராசியில இருந்து குரு பாரு வந்து உங்களுக்கு 7ஆம் இடமா துலாராசி பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா அப்ப கூட பாத்தீங்கன்னா உங்களோட வளர்ச்சி ரொம்ப குறைவா தான் இருந்தது. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க குரு பாரு உங்களை பாக்குறாரு சூப்பரா இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு கூட கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. ஆனா நான் சொல்றேனுங்க அந்த குரு உங்களுக்கு 7ஆம் இடமா பார்க்கும்போது கூட உங்க வாழ்க்கை கண்டிப்பா ஒரு போராட்டமா தான் இருந்திருக்கணும். வெளிநாடு போயிருந்தாலும் கஷ்டப்பட்டிருப்பீங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு விவசாயம் பண்ணிட்டு இருந்தாலும் நஷ்டப்பட்டிருப்பீங்க.
சுய தொழில் செய்திருந்தாலும் அந்த தொழில சில தடைகள் வந்திருக்கும். அதே ஒரு கம்பெனிலேயே ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் செய்து கூலி கூட வாங்க முடியாத நிலைமையில நிறைய போராட்டங்கள் சந்திச்சிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஜாதகத்தினுடைய அடிப்படையில நல்லா இருந்துச்சா, கண்டிப்பா சொல்றேன், உங்களுக்கு இந்த ஆவணி மாசம் 10 தேதிக்கு மேல கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இந்த 10 தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா புதன் பகவான் ஆட்சியா வந்துடுறாரு. அதாவது சுக்கிர பகவான் வந்து பாத்தீங்கன்னா நீச்சம் அடைஞ்சு நீச்ச பங்க ராஜயோகத்தை அடைஞ்சிடுறாரு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்க்கும்போது புத்திரஸ்தானம். இப்ப நிறைய பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லைங்க, இதனால நான் நிறைய செலவு பண்ணியிருக்கேன், நான் இதனால எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறேன், சொல்ற பேச்செல்லாம் கேட்டுட்டு நான் போயிருக்கேங்க, எனக்கு எந்த பலனும் இல்லை அப்படின்னா ஒருத்தருடைய சுய ஜாதகம் நல்லா இல்லை அப்படின்னா தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டனால ஒற்றை மண்ணதான் ஒட்டுன்ற மாதிரி நீங்க வந்து எப்படி எப்படின்னா உங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்பனா அரிசி போகுது, முழுங்குனா கல்லு போகுது, மெல்லனா பல்லு போகுதுன்ற ஒரு நிலைமையில நிறைய போராட்டங்கள் சந்திச்சிட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு துளாராசிக்காரங்களுக்கு யாரு பார்த்தாலும் நல்லா இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு சொன்னது உண்மை. ஆனா நிச்சயமா போராட்டங்கள் அதிகமா சந்திக்கிறது யாருன்னா துளாராசிக்காரங்களை தான். ஆனா அப்படி இருந்தாலும் உங்க சுய ஜாதகத்துல திசா புத்தி அந்தரா இது 3 மட்டும் நல்லா இருந்தது அப்படின்னா துளாராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி 10 தேதிக்கு மேல கண்டிப்பா உங்களுக்கு நல்லது கொடுத்துருவாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா துளாராசிக்காரங்களுக்கு வந்து இந்த ஆவணி பிறக்கட்டும், நம்ம தொழில் ஏதோ கொஞ்சம் மாத்தி பார்க்கலாம், இல்ல வேற தொழில் ஏதோ செய்து பார்க்கலாம், இல்ல இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி பார்க்கலாம், இல்ல மாத்தி உட்காந்து பார்க்கலாம், நிறைய இந்த மாதிரி யோசனை எல்லாம் தோணும். ஆனா ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்க்காம, ஏன்னா உங்க ஜாதகத்துல பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து உங்க ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தொழில் மேட்ச் ஆகுது, எந்த தொழில் செஞ்சா நல்லா இருக்கும், எப்படி போனா நல்லா இருக்கும் அப்படின்றத உங்க சுய ஜாதகத்தை பார்க்காம நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா? அது போல பாத்தீங்க அப்படின்னா பொதுவா உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க. ஏன்னா நம்ம ஜாதகத்தை பார்க்க மாட்டோம், பொது பலன் கேட்போம். 1 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா 1 கோடி பேருக்கும் பொதுவான ஒரு விஷயத்தை வந்து நம்ம இண்டிவிஜுவலா ஒருத்தருக்கு மட்டும் நம்ம நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? இல்லைங்களா? திசை பார்க்கணும், புத்தி பார்க்கணும், அந்தரத்தை பார்க்கணும். இது 3ஐயும் வச்சு உங்க லக்னத்தை அடிப்படையா உங்க கிரகம் எப்படி இருக்கிறாரு அப்படின்றத பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும். 2வது உங்க ராசியில் இருந்த கேது பகவான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு, ஏன்னா கேது பகவான் முன்னோக்கி வரமாட்டார், அவர் பின்னோக்கி கட்டான்றதை பார்க்கும்போது அவர் வந்து கன்னிராசிக்கு போயிட்டாரு. அப்ப கன்னிராசி உங்க ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்க ஜென்மத்தில் இருக்கும்போது கூட கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனா இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வாங்காத கடனுக்கு வட்டி கட்டக்கூடிய ஒரு நிலைமை, போகாத இடத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலைமை, ஆடம்பர பொருட்கள் இப்ப மண்ணு வாங்கலாம், அது வாங்கலாம், இது வாங்கலாம், ஃப்ரிட்ஜ் வாங்கலாம், வாஷிங் மிஷின் வாங்கலாம், ஆடம்பர பொருட்கள் இதை வாங்குற வாய்ப்பு நிறைய பேருக்கு கனவாகவே இருக்கும். சரி எப்பதான் வாங்க முடியும்? அதை தாண்டி நிறைய பேருக்கு என்னன்னா, சாமி எனக்கு இது எல்லாம் எதுவுமே வேண்டாம், எனக்கு கடவுள் புண்ணியத்துல என் வேலை நல்லா இருந்தா போதும், எனக்கு கடன் இல்லாத நான் சந்தோஷமா கஞ்சி குடிச்சா கூட போதும், இந்த மாதிரி எதிர்பார்ப்பு அதிகமா உள்ளவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா துளாராசிக்காரங்க தான். ஏன்னா துளாராசிக்காரங்களுக்கு பொதுவா பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில வந்து பல துன்பங்கள் அனுபவிச்சு பல கஷ்டத்திலிருந்து மீண்டு வரலாம நம்ம நினைக்கும் போது, அதாவதுன்றது நீங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா கிணத்துல போட்ட ஒரு கல் மாதிரி எதுவுமே சாதிக்க முடியாம ஒரு நிலைமையில தான் இருக்கக்கூடியது உண்மை. அப்படி இருக்கும்போது எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிறீங்க. நான் ஓப்பனா சொல்லணும்னா உங்க அதாவதுன்றது இந்த ஆவணி 10க்கு மேல கண்டிப்பா நிறைய பேருக்கு மாற்றங்கள் நடக்கும். ஆனா அதே உங்க சுய ஜாதகம் நல்லா இருந்தா 100% பேருக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும். சரிங்களா? அவங்க ஜாதகம் நல்லா இல்லைன்னு அப்படின்னா பாதிப்புகள் இருக்கதான் செய்யும். 2வது வந்து பொது பலன் அப்படி பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்குது. இப்ப எனக்கு புத்திர பாக்கியத்தை தெரிஞ்சுக்கணும், எனக்கு கல்யாணம் ஆகலைங்க, எனக்கு எப்படி இருக்குது, இதெல்லாம் மாசம் மாசம் பலன் வர்றதுனால மாசம் மாசம் ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகாது, மாசம் மாசம் ஒருத்தர் குழந்தை பிறக்காது இல்லைங்களா? இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்க சுய ஜாதகம் பாருங்க. 5ஆம் இடம் நல்லா இருக்கா, 7ஆம் இடம் நல்லா இருக்கா, கண்டிப்பா பாருங்க. சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஜோதிட நேர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதை தவிர உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளோ நேரம் என்னோட காணொலி நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க. இந்த ஆவணி மாதத்தில் துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும், இவர்கள் என்ன பரிகாரம் செய்தால் நன்மை பயக்கும்,
இவருடைய பிரச்சனைகள் எப்பொழுது தீரும், அதுதான் முக்கியம். துலா ராசி ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாமா? இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஏதாவது ஒரு தீர்வு வேண்டாமா? அப்படிங்கிறதும் இருக்கு. அதுவும் குறிப்பா 30 வயசுக்குள்ள இருக்கிற துலா ராசி அன்பர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய எண்ணங்களுக்கு பதிலளிக்கக்கூடிய விதமாக இந்த மாதம் அமையும். நிறைய கணவன் மனைவி பிரச்சனைகள், ஒரு சிலர் வழக்கு அப்படின்லாம் கூட போயிருக்கலாம். அந்த பிரச்சனையெல்லாம் விரைவில் முடிவுக்கு வரும், கவலைப்படாதீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அட்வைசர் சரியில்லை. உங்களுக்கு ஆலோசனை தரக்கூடியவர்கள் சரியான ஆலோசனை உங்களுக்கு தரவில்லை. தாய் தந்தையரை தவிர வேறு யாரும் உங்களுக்கு சிறந்த ஆலோசனையை தர முடியாது. அது ரொம்ப முக்கியம். அவங்க தான் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை தருவார்கள். மற்றவர்கள்ட்ட தயவு செய்து ஆலோசனைகள் கேட்காதீர்கள். யார் எதை சொன்னாலும் நம்பிடாதீங்க. அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். ஏன்னா ஆல்ரெடி நீங்க கடன் பிரச்சனை, கடன் தொந்தரவு, தேவையில்லாத வழக்கு, தேவையில்லாத ஒரு சில பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதுலேருந்துலாம் வெளியில வரணும், வந்தால் நன்றாக இருக்கும். இதெல்லாம் இந்த மாதத்தினுடைய சிறப்பில் ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும், கவலைப்பட வேண்டாம். அதுவும் குறிப்பாக குழந்தையின்மை அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு, இந்த குழந்தையின்மை இருக்கிறவர்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக கருவுறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்களுடைய நேரம், இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது ஒரு சிறப்புடைய மாதமாகவே இருக்கும், கவலைப்பட வேண்டாம். துலா ராசி, அதுவும் குறிப்பாக சித்திரை நட்சத்திரம் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வியாதி அதிகமாக தாக்கி இருக்கக்கூடியவர்கள் ஒரு சிலர் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. உங்களுடைய தாய் தந்தையர்கள் அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், அந்த உணவுகளை கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். அதுவும் ரொம்ப முக்கியமானது. மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கலை சம்பந்தமான துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மருத்துவ செலவு அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. தயவு செய்து இந்த கலைத்துறையில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அதோடு இந்த மாதத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல விதமாக படிப்பார்கள். அரசாங்க சம்பந்தமான தேர்வு எழுதக்கூடியவர்கள் அரசாங்க சம்பந்தமான தேர்வு எழுதி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாக இருக்கும். வியாபாரிகளுக்கும் நன்றாகவே இருக்கும், ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதாவது கடைக்கு வர்றவங்க தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்து அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அதனால அதுக்கு நீங்க கொஞ்சம் கவனமுடன் இருப்பது, வருகின்றவர்களிடத்தில் வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருங்கள். கலை சம்பந்தமான துறையில் இருப்பவர்களுக்கு முன்பு சொன்னது போல் நன்றாக இருக்கும். இந்த உணவு பிரச்சனைகளை கவனமுடன் இருங்கள். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கனாலே நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சரி செய்து விடலாம். இந்த மாதத்தில் உங்களுக்கு வழிபாடு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த வழிபாடு அப்படின்னு சொல்ற பொழுது கிருத்திகை நட்சத்திரம், இந்த கிருத்திகை நட்சத்திரம் வருகின்ற அன்றைக்கு
முருகக் கடவுளை வழிபாடு செய்யுங்கள். அன்றைய தினம் உபவாசம் இருக்க முடிந்தவர்கள் இருக்கலாம். இல்லை நான் வேலைக்கு போகிறேன் என்னால் உபவாசம் இருக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க புலால் உணவுகளை தவிர்த்து கொஞ்சம் பார்த்து அந்த உணவுகள் சாப்பிடாமல் இருந்து அன்றைய தினம் காலை மாலை 2 வேளையும் குளித்து கவசம் சஷ்டி கவச்சம் வேல் மாறல் இதை படித்தீர்களேயானால் நிறைய பிரச்சனைகளுக்கு இது ஒரு சொல்யூஷனாக அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால கவனமுடன் இருப்பது அப்படிங்கிறது இந்த மாதத்தில் ஒரு மிக முக்கியமானது. இந்த மாதத்தில் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஒரு சிலர் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடியவர்கள் குலதெய்வ வழிபாடும் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதில் மாறுதல்கள் இல்லை. இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைய வேண்டும், அமைகிறது. சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறார். அவரால் ஒரு சில நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. புதியதாக வீடு வாங்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தில் அதற்கு முன்பணம் செலுத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் கொடுத்து ஏமாந்து விடாதீர்கள். ஏமாற்றுவர்கள் அதிகமாக இருப்பார்கள். கொஞ்சம் கவனமாக இருந்து அதுக்கான அக்ரிமெண்ட் பத்திர முன்பதிவு பத்திரங்கள்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அதை படித்து பார்த்து அதை செஞ்சுக்கிறது நல்லது. ஜாமீன் கையெழுத்துலாம் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. அதெல்லாம் ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும். இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இந்த துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு அமைகிறது. இறை வழிபாட்டில் முடிந்த அளவு கவனம் செலுத்துங்கள். இறைவன் ஒன்றே உங்களை மாறுதலுக்கு உட்படுத்தக்கூடியவனாக இருப்பான். வருகின்ற காலங்கள் உங்களுக்கு ஏறுமுகமான காலமாக அமைகிறது. அதை பயன்படுத்திக் கொள்வதற்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்கும். எல்லோரும் என்புற்றிருக்க எல்லாம் வல்ல சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன். அடுத்து நாம் காண இருப்பது காலபுருஷனுக்கு சமசப்தம ராசி, 7வது ராசி. 7னாலே எல்லா மதத்துக்கு உரிய சின்னங்களும் அடங்கியுள்ளது. இந்த 7 நீங்க எடுத்து போட்டு பாருங்க. இப்படி 7 போட்டு பார்த்தீங்கன்னா அதுல எல்லா சின்னங்களும் இருக்கும். கொஞ்சம் கூர்ந்து பார்க்கணும். அப்படிப்பட்ட அதனாலதான் காலபுருஷனுக்கு வசிக ராசியா வச்சிருக்காங்க. செவ்வாய்க்கு சுக்கிரன். உங்க ராசிநாதன் சுக்கிரன் நல்லா இருக்கார், லாபாதிபதியா இருக்கார். புதன் சுக்கிர யோகத்தோடு இருக்கிறார். உங்க ராசிக்கு 5ல் இருக்கார் குரு. சனி இருக்கிறார். கடந்த கால குரு உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்தது. கடந்த கால குரு உங்களுக்கு நல்ல ஒரு அபிரிதமான நன்மையை கொடுத்தது தான் உண்மை. ஆனா இப்ப கொஞ்சம் கம்மி. இப்ப என்ன பண்ணணும்? ரொம்ப கம்மி. ஏன்னா இப்ப நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கு. அட்டமாதிபதி குரு துலாம் ராசினர்களுக்கு நடக்கின்றது. அட்டமாதிபதி குரு துலாம் ராசினர்களுக்கு நடக்கின்றது. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதுல கவனமா இருக்கணும்? குடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும். தொழில கவனமா இருக்கணும். நண்பர்கள்ட்ட கவனமா இருக்கணும். துலாம் ராசிக்கு அழகு சம்பந்தப்பட்ட தொழில், ஜவுளி சம்பந்தப்பட்ட தொழில், பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும், வாகனம், உயர்ந்த வாகனம், ஹீரோ ஹோண்டா கம்பெனி அப்படிலாம் சொல்றாங்க. பெரிய பெரிய கார் கம்பெனி, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் இருக்க பார்த்தீங்களா கார், அந்த மாதிரி அழகு சம்மந்தப்பட்ட நிலை, டெக்ஸ்டைல்ஸு. துலாம் காற்று ராசி, வெளிநாடு. ஒரு முறையாவது வாழ்க்கையில துலாம் ராசிக்காரவங்க வெளிநாடு போகாம வர முடியாது. போய் ஆகணும். எதுக்கு? ரொம்ப முக்கியமான காற்று ராசி. அங்கே இருக்கக்கூடியவங்க பெரிய பெரிய ஆட்கள். சுவாதி நட்சத்திரம் சாதாரண 27 நட்சத்திரத்துல சிறப்பு வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது, மகத்தானது.
மனோரஞ்சிதமானது. அப்படிப்பட்ட துலாம் ராசி நேயர்கள் அன்புக்கும் பாசத்துக்கும் நீதிக்கும் நேர்மைக்குமே பேசி பேசி என்ன பண்ணுவீங்க, நீங்க எதுவும் வச்சுக்கிற மாட்டீங்க. தர்மம் தலை காக்கு, என்னைக்கு காக்கிறது இந்த கலியுகத்துல. ஆனா உங்களை யாரும் ஜெயிக்க முடியாது, உங்களை யாரும் ஜெயிக்க முடியாது, உங்களை விட்டு கொடுக்கவும் முடியாது. நீங்க பண்ற தப்பு உங்களுக்கே பிடிக்காது. என்ன கலியுகமாக இருந்தாலும் சரி, எந்த கெட்ட காலம் இருந்தாலும் சரி, நீங்க செய்யக்கூடிய தவறுகள் இந்த துலாம் ராசி தனுசு ராசிக்காரங்களுக்கு எதுவுமே செய்ய. அப்படிப்பட்ட நேரம் உங்கள் ராசிநாதன் மிக அற்புதமாக இருக்கிறார். இந்த மாசத்தை அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போங்க. குரு வக்கரம் தான் வேலை செய்யும், சனி வக்கரம் குறைவாக வேலை செய்யும். குரு வக்கரம் தான் வேலை செய்யும், சனி வக்கரம் குறைவாக வேலை செய்யும். எப்படிப்பட்டது? உங்க ராசிக்கேற்ற தொழில், வெளிநாடு, வெளிவாழ்வு, ஜவுளி, கொஞ்சம் அரசியல், கொஞ்சம் அரசு சம்மந்தப்பட்டது, டெண்டர் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் எடுத்துக்கோங்க. வியாபாரங்கள், நல்ல வியாபாரங்கள், இதெல்லாம் எடுத்துக்கோங்க. மீடியாக்கள், ஃபுல்லாக மீடியா உங்க பொறுப்பு. ரிஷபராசியும் துளாராசி மீடியாக்களுக்கு பொறுப்பான ராசி. மீடியாக்களுக்கு பொறுப்பான ராசி, மீடியாக்களுக்கு ரிஷபமும் துலாமும் தான். அப்ப துலாம் ராசிக்காரவங்க எல்லாம் உங்க ராசிக்கு 12ல் கேது. இன்னும் அணுகுமுறை நல்லா போனீங்கன்னா ஆன்மீக லைன்ல பல வெற்றிகள் உண்டு, ஆன்மீக லைன்ல போனாலும் வெற்றிகள் உண்டு. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 6ல் ராகு இருக்காரு, போக ராகு. ராகு திசையில சுக்கிர புத்தி நடக்கிறவங்க ரொம்ப சுபிட்சமா இருப்பீங்க. என்னதான் அட்டமாதிபதி குருவாக இருந்தாலும் ராகு திசையில சுக்கிர புத்தி, ராகு திசையில சனி புத்தி உள்ளவங்க ரொம்ப நல்லா. அதனால இந்த தசா புத்தியை கவனிச்சு பார்த்துக்கணும், இந்த தசா புத்தியை கவனிச்சு பார்த்துக்கணும். உங்க வயசு தசா புத்தி சற்று எச்சரிக்கை அவசியம். அப்ப துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாசத்தை அப்படியே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கொண்டு போகணும். 15/10 குரு வக்கரம் உங்களுக்கு ஒரு நல்ல நன்மையை கொடுக்கும். சனி வக்கரம் கொடுக்காது, குரு வக்கரம் நல்ல நன்மையை கொடுக்கும். குரு வக்கரம் நல்ல நன்மையை கொடுக்கும், அதில் மாற்றுக்கிறது. குறிப்பாக அம்பாள் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு, பெருமாள் சம்பந்தப்பட்ட அத்தனை கோவில்கள், திருக்கண்ணபுரம் போயிட்டு வாங்க. ஒரு முறை திருக்கண்ணபுரம் போயிட்டு வாங்க. அந்த திருக்கண்ணபுரம் போயிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு திருப்பத்தை கொடுக்கும். திருவாரூர் பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். சந்தேகம்னா கேட்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. ஒரு முறை திருக்கண்ணபுரம் போயிட்டு வாங்க. அது பக்கத்துல திருப்பரியலூர் இருக்குது, திருநாவுக்கரசருடைய திருத்தலம், முக்கியமான திருத்தலம். அதையும் கண்டிப்பாக சேவிச்சு வந்தால் இந்த மாசத்தை நீங்க அப்படியே கொண்டு போயிடலாம். இந்த மாசத்தை அப்படி நீங்க கொண்டு போயிடலாம். ஏன்னா இந்த மாசத்துல உங்களுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் மைனஸ். எது? குரு மட்டும் கவனமா இருக்கும், கொடுக்கல் வாங்கல் மட்டும் கவனமா இருக்கும், மீதி பாருங்க.